நாட்களாகவே பிஜேபியினரை தொடர்ந்து காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தா, ஒரு 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த ஒரு செய்தி தான். இது எதற்காக பிஜேபி விசஸ் காங்கிரஸா மாறி இருக்கு, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதனால் இந்த சிறுமியினுடைய தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்திற்கு மிகவும் பதற்றத்தோட வந்த தந்தை ஒருவர் தன்னுடைய மகளை 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், இதற்கு அவருடைய மனைவியே உடந்தையா இருந்ததாகவும் ஒரு புகார் ஒண்ண தெரிவித்திருக்கிறார். யார் இவர்? இவர் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைதானா? ஒரு 13 வயது சிறுமியை அவருடைய தாயே எப்படி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு உடந்தையாக இருக்க முடியும் அப்படின்னு காவல்துறையினர் முதற்கட்டமா நீங்க சொல்றது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே விசாரணை அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து நீங்க நான் சொல்றதை நம்பல அப்படின்னா என்னுடைய மகள் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். அந்த மகள் கிட்ட காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிறத மேற்கொள்றாங்க. அதுதான் நம்பவே முடியாத, இப்படியெல்லாம் கூட நடக்குமா, ஒரு தாயால் இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறவங்களை பதபதைக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இல்லை. கடந்த ஜனவரி மாதமே என்னுடைய அப்பா கூட சண்டை போட்டுட்டு அம்மா தனியா வந்துட்டாங்க. அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பாவால எவ்வளவு போராடியும் என்ன அவங்க கூட இருக்க வச்சுக்க முடியல. சரி, தாயோட இருந்தால்தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. எங்க அப்பா தனியா இருக்கார், அம்மாவும் நானும் தனியா இருக்கோம். அம்மா பிஜேபி கட்சியில ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அடிக்கடி வெளியூர் போவாங்க. அவங்க வெளியூர் போறப்பெல்லாம் என்னையும் கூட்டிட்டு போவாங்க. அப்படிதான் கடந்த ஜனவரி மாதம் அவங்க வெளியூர் போயிருக்கும் போது என்னையும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனவங்க திடீர்னு எனக்கு மதுவை கொடுத்து குடிக்க சொன்னாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை குடிக்க வச்சாங்க. குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு உருட்டி மிரட்டி என்னை குடிக்க வச்சாங்க. நான் மது போதையில இருந்தபோது அம்மாவுடைய காதலன், அவர் இதற்கு முன்பே அடிக்கடி அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார். அவர் மட்டுமல்ல, அவரோடு வந்திருந்த 2 நபர்கள் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. 3 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனாலும் என்னை விடவே இல்லை. என்னுடைய அம்மா கிட்டையும் நான் கெஞ்சி பார்த்தேன், ஆனாலும் அவங்க நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்களே ஒழிய அவங்க என்னை காப்பாற்ற வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முறைதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னுடைய அம்மா அடிக்கடி இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வெளியில போவாங்க. அப்படிதான் கடந்த மார்ச் மாதமும் என்ன வெளியில கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்தாங்க. என்னுடைய அம்மாவும் அவருடைய காதலர் பெயர்லயும் ரூம் எடுத்திருந்தாங்க. என்னையும் கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் இதே மாதிரி 3 பேர் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. அம்மாவினுடைய காதலர் உட்பட அதே 3 பேர் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் என்னுடைய அம்மா கிட்ட போய் கதறி அழுதேன். ஏன் இப்படி பண்றீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கதறி அழுதேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு நார்மல் வே ஆஃப் லிவிங், நீ இதெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப இயல்பா நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னுடைய அம்மா அவருடைய நண்பர்களை வைத்து என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க அப்படிங்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல. ஆனா என்னுடைய அம்மா நான் எவ்வளவு கதறையும் எனக்காக அவங்க நிக்கல அப்படிங்கிறது தான் மிகுந்த மன உளைச்சல் காலாச்சு. இதனை தொடர்ந்து நான் என்னுடைய அப்பா கிட்ட சொல்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன அடிச்சாங்க, பயங்கரமா அடிச்சுட்டு, ஒருவேளை நீ உன் அப்பா கிட்ட சொன்ன அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன், உன்னுடைய அப்பாவை என்னுடைய காதலனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து கொலை செய்து விடுவார்கள் அப்படின்னு மிரட்டினாங்க. இதற்கு மேல என்னால என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதனால அவர்கள் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வதை நான் பொறுத்து கொண்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னுடைய அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல நான் எதுவும் சொல்லல. அவங்க ரொம்ப மோசமானவங்க. என்னுடைய அம்மாவோட சேர்ந்துட்டு 4 பேருமே ரொம்ப அரக்கத்தனமான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த சிறுமி காவல்துறையினர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இந்த சிறுமி பல முறை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது அந்த மருத்துவ பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து இவருடைய தாயார் யார் அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்கும் போதுதான் அந்த உத்தராகண்ட் மாநிலத்துல ஒரு முக்கியமான சீனியர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிஜேபி
லீடர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு மாவட்டத்தினுடைய சீனியர் பொசிஷன்ல இவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வழக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்ச உடனே இது ரொம்ப பூதாகரமா மாறுது. காங்கிரஸ் கட்சியினர் இந்த ஒரு வழக்கை கையில் எடுத்து என்னதான் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்னு இவங்க தொடர்ந்து கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நிதர்சனத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்னவா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் மீது இவர்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள், பெண்களுடைய பாதுகாப்பை இவர்கள் எப்படி போற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த இன்சிடென்ட்டை நீங்க பார்க்கலாம். ஏன்னா பிஜேபியில சீனியர் பொசிஷன்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சீனியர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை தன் நண்பர்களை வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய வைத்திருக்கிறார். இதுதான் வாழ்வதற்கான வழிமுறை அப்படின்னா அந்த 13 வயது பிஞ்சு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னாவே என்ன மாதிரியான ஒரு கட்சி அது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சார்பிலிருந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எழுந்த நிலையில இந்த விஷயம் மிகவும் பரவலா பேசப்படுது. இதனை தொடர்ந்து இந்த பெண்மணியுடைய அந்த பொசிஷனை திரும்ப பெற்றிருக்காங்க. அதே போல அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் கூட அவரை நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பிலிருந்து விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தேவையில்லாமல் அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த சிறுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சிறுமி என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, நான் என்னதான் என்னுடைய தந்தைக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு பயந்தாலும் கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல என்னை இவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. இதற்கு மேல என்னால தாங்க முடியல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியாம தான் என்னுடைய தந்தை கிட்ட போய் சொன்னேன். என்னுடைய தந்தை அதன் பிறகு காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தான் தற்போதைக்கு மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தாய் தன்னுடைய மகளை தன்னுடைய காதலனையும் நண்பர்களையும் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய வைப்பது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எதற்காக இவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தார்கள்? இப்படியான ஒரு கொடூரத்தை கூட செய்ய ஒரு தாய்க்கு எப்படி மனது வந்தது? எதற்கு பின்னால் அவர்களுக்கு எதுவும் மோட்டிவ் இருக்கா அப்படின்னு காவல்துறையினர் தொடர்ச்சியா விசாரணை அப்படிங்கிறத மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.